Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிப் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் வித் மெஷர்மெண்ட்ஸோட அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹிப் பெல்ட்டோடைய டிசைன் இந்த மாதிரி இருக்கும். பீட்ஸ், ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹிப் பெல்ட்டோடைய டிசைன் ஹிப் சைஸுக்கு ஃபுல்லாக வர்ற டிசைன். ஆல்ரெடி டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எப்படி நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற ஹிப் சைஸ் 33 இன்ச். ஸோ அந்த டிசைன் 33 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணதுக்கு கீழே 1 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ராவும் சென்டரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற போர்ஷன் மேலே 2.5 இன்ச்சுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹிப் பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் லைனிங் கிளாத்தும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ த லைனிங் கிளாத்தும் த சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். ஹிப் பெல்ட் நம்ம என்ன சைஸில் நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கோமோ அதே சைஸ்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கணும், லைனிங் கிளாத் எடுத்துக்கிடணும். எதுக்காக இதில் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த ஃபேப்ரிக் சாஃப்டான கிளாத். லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா ஹிப் பெல்ட் ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ நம்ம ஹிப் பெல்ட்டில் என்ன சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட்ஸோடு தான் என்ன பண்ணணும், லைனிங் கிளாத்தில் த 1 இன்ச், தென் அந்த ஒர்க் பண்ணியிருக்கிற ஏரியா 1.5 இன்ச், தென் 2.5 இன்ச். இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்லேயும் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த 2 லைன்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் கேன்வஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியான கேன்வஸ் ரோலில் 1 இன்ச் சைஸில் கிடைக்கும். அதை இந்த 2 லைன்ஸுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். ஹிப் பெல்ட் ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை லைனிங் கிளாத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஸ்டிச் பண்ணணும். இதை எப்படி நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேன்வஸை இந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணிக்கிடணும், சென்டரில் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் மிஷின் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன்லி லைனிங் கிளாத்தில் மட்டும்தான். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இன்பிட்வீன் அந்த லைன்ஸில் நம்ம கேன்வஸ் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை எப்படி நம்மளுடைய அந்த ஒர்க் பண்ணியிருக்கிற ஃபேப்ரிக்கில் எப்படி அட்டாச் பண்ணணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இப்படி விரித்து வச்சுருங்க. தென் அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஹிப் பெல்ட்டோடைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை இப்படி மேலாப்பில் அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வஸ் கிளாத் இன் பிட்வீன் இருக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஃபோல்டு கொடுக்குற மாதிரியே என்ன பண்ணிக்கிடணும், கரெக்டாக அந்த இடத்துல 1 இன்ச் இருக்கிற இடத்துல லைனிங் கிளாத்லேயும் 1 இன்ச் இருக்கணும். டிசைன் இருக்கிற இடத்துல அந்த கேன்வஸ் கரெக்டாக இன்னரில் வரணும். ஸோ ஃபோல்டு இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ரோப் வரும். ஸோ இந்த ஃபோல்டு இப்படி கொடுத்துட்டு அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் ஒரு ஃபோல்டு கொடுத்துட்றோம். தென் இந்த 2.5 இன்ச் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் ஃபோல்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிகினர்ஸுக்கு இது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்படி ஃபோல்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் வச்சு கரெக்டாக நம்மளுடைய ஹிப் பெல்ட் வந்து இந்த 1.5 இன்ச் சைஸ் தான். இதில் தான் நம்ம கார்னர்ஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பின் யூஸ் பண்ணிக்கோங்க. பின் வந்து ஃபோல்டு கொடுத்துட்டு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஹிப் பெல்ட்டோடைய சைஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸும் மாறாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்து நம்ம ஃபுல் ஹிப் பெல்ட்டுடைய சைஸ்லையும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிடணும். பின் பண்ணாமல் டைரெக்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஆனால் பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பின் எல்லா இடத்துலையும் பின் பண்ணி ஹிப் பெல்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக என்ன பண்ணிடணும், ரோப்பை அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் இந்த சேம் கலர்லேயே ரோப் எடுத்து ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சைடில் இருக்கிற ஓப்பனில் ஒரு 1 இன்ச் போல் இன்சர்ட் பண்ணிடுங்க. ரோப்பை உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 சைட்ஸ்லேயும் அந்த ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் 4 சைட்ஸ்லேயும் நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பின் பண்ணி இருக்கிற அந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். 4 சைட்ஸுக்கும் மிஷின் ஸ்டிச் ஆகிக்கிடும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோப் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கீழே ஹேங்கிங்ஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் அதுக்கு ஒரு 4 mm சைஸ் டல் கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை எப்படி இந்த ஹிப் பெல்ட்டில் கீழே ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வந்து டபுளாக எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 4 mm சைஸ் பீட்ஸை வந்து எப்படி ப்ரிக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 4 mm சைஸ் பீட்ஸை வச்சுட்டு நீடில் வச்சு நம்ம அந்த பீட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். பீட்ஸை நீடில் வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கவுண்டிங்ஸ் வந்து 20 பீட்ஸ் போல் எடுத்துக்கிடணும். கார்னருக்கு மட்டும் 20. ஸோ 20 கவுண்டிங்ஸில் இந்த பீட்ஸை எடுத்துட்டு நீடில் எடுக்கிறீங்கள இதே மாதிரி எடுத்துட்டு த்ரெட் வழியாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நாட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 1 இன்ச் கேப்பில் கரெக்டாக செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்கிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸை கரெக்டாக ஹேங்கிங்காக அப்படி வளைவாக தொங்குற மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை கரெக்டாக அந்த பீடு பக்கமாக உள் பக்கமாக நீடில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நீடில் மேலே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து டைட்டாக போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பீடு வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிடணும். ஒரு பீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் வந்து பீட்ஸை கோர்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகி இருக்கும். அந்த ஃபினிஷிங் ஹேங்கிங்ஸ் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ ஒரு பீடில் மட்டும் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீட் கவுண்டிங்ஸ் வந்து 19 பீட்ஸ் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிடணும். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடும்போது நமக்கு இந்த கர்வ்ஸ், இந்த வளைவு டிசைனில் உள்ள ஹேங்கிங்ஸ் நமக்கு
ஹிப் பெல்ட்டில் ரெடி ஆகும். ஃபஸ்ட்டு 20 கவுண்டிங்ஸ், மிச்சது எல்லாமே 19 கவுண்டிங்ஸில் பீட்ஸ். தென் லாஸ்ட்டாக முடிக்கிறதும் 20 கவுண்டிங்ஸில் முடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி போகும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த பீட்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். 1 நாட் போதும். இப்போ க்ளோஸ் வியூவில் கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கர்வ் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அந்த ஒரு பீடுக்குள்ளே மட்டும் என்ன பண்ணிக்கிடணும், நீடில் கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் 19 பீட்ஸ். இதே மாதிரியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு வரணும், ஃபுல் ஹிப் பெல்ட்டுக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ண ஹிப் பெல்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்த இந்த ஹிப் பெல்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.